டிமாட்டி காலனி படத்துடைய பாகம் 2 டைரக்டர் அஜின் அனுமூர்த்தி இயக்கத்துல நம்ம அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு பயங்கரமான ஹாரர் திரைப்படம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமால இருந்து வெளியாகக்கூடிய ஒரு ப்ராப்பரான சீக்குவலா வரக்கூடிய ஒரு ஹாரர் மூவினா இந்த டிமோட்டி காலனி படத்துடைய பாகம் 2 மட்டும்தான். இவங்க அந்த படத்தை மேக் பண்ணியிருக்கிற விதமே ரொம்ப அற்புதமா இருக்கும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் லிங்க் பண்றதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி அது ரொம்பவே அற்புதமா லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டிமோட்டி காலனி அப்படின்ற ஒரு படம் பண்ணும்போது பார்ட் 2க்கான எந்த ஒரு லீடும் இருக்காது. ஆனா இப்போ இவங்க கோப்ரா அப்படின்ற ஒரு படம் பண்றாங்க. அந்த படம் பெருசா போல. அதுக்கடுத்து என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம டிமாட்டி காலனி படத்தோடைய பார்ட் 2 எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படிலாம் அந்த பார்ட் 1 கூட லிங்க் பண்ண முடியும், அதை சீக்கிரமா எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அற்புதமா அதை மேக் பண்ணி நம்ம அஜய் நானுமுத்து பண்ணியிருக்காப்ல. அதுல குறிப்பா இந்த படத்தை அஜய் நானுமுத்துடைய அசிஸ்டண்டா பண்ண வேண்டியது. ஆனா கோபுரா படத்துடைய ரிசல்ட்டுக்கு அப்புறமா நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இப்போதைக்கு பண்ணி இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. வேர்ல்டு வைடு 55 கோடி வசூல் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த படத்தரப்புலயே அதிகாரப்பா சொன்னாங்க. அதாவது அருள்நிதி கெரியர்லயே இந்த 55 கோடி அப்படின்றது மிகப்பெரிய வெற்றியா எல்லாரும் பாக்குறாங்க. ஏன்னா அவருடைய கெரியர்ல இந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்டு இது வரைக்கும் எந்த ஒரு படத்துக்கு வந்ததே கிடையாது. இந்த டிமோட்டி காலனி எந்த ஓடிடில எப்பதான் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜி5 தான் வாங்கியிருக்காங்க. அதாவது சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜி தமிழ் வாங்கியிருக்காங்க. ஓடிடி பொறுத்த வரைக்கும் நம்ம ஜி5 வாங்கியிருக்காங்க. ஜி5ல வர வாரம் இந்த படம் எக்ஸ்க்ளூசிவா ஸ்டீம் ஆக போது. அது வர வெள்ளிக்கிழமை ஸ்டீம் பண்ண போறாங்களாமா. அதுக்கான அப்டேட்டுமே படத்தரப்புல ஜி5 தரப்புல கூடிய விரைவில் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அவங்க அதிகாரப்பூர்வமா சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். நீங்க இந்த டிமோட்டி காலனி படத்துடைய பாகம் 2 பார்த்திருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இல்ல இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா கூடிய விரைவில் ஜி5ல ஸ்டீம் ஆக போகுது. ஜி5 மட்டும் இல்லாம டென்ட் கோட்டா அதுக்கு அடுத்து சிம்பிள் சோத்துலயுமே ஸ்டீம் பண்ண போறாங்க. அதாவது ஓசிஸ்ல கொண்டு வர போறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஜி5ல ஸ்டீம் ஆக போகுது. நீங்க என்ன ஓடிடி யூஸ் பண்றீங்களோ அந்த ஓடிடில அந்த படத்தை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க.